குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏசப்பாவோட நாமத்துல எல்லாரும் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம அழகான ஒரு வசனத்தை கத்துக்கலாமா? சங்கீதம் அதிகாரம் 23 வசனம் 3, 4. அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 வசனம் 3, 4. இப்போ இந்த வசனத்தோட அடிப்படையில நம்ம ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்கலாமா? இந்த ஸ்டோரியில ஜான் அப்படின்ற ஒரு குட்டி ஆடோ அந்த ஆடோட மேய்ப்பர் பத்தின கதை தான் இது. ஒரு ஊர்ல ஒரு மேய்ப்பர் இருந்தாங்க. அந்த மேய்ப்பருக்கு நிறைய ஆடுகளும் இருந்துச்சு. அந்த மேய்ப்பர் கிட்ட நம்மளோட இந்த குட்டி ஜான்ற ஆட்டுக்குட்டி புதுசா அந்த மந்தையில இன்னைக்குதான் சேர்ந்திருக்கு. அந்த ஆட்டுக்குட்டியோட மனசுல மேய்ப்பரை பத்தின நிறைய பயங்கள், கேள்விகள். இந்த மேய்ப்பர் என்னை எப்படி பார்த்துப்பாரு, என்னை நல்லா பார்த்துப்பாரா, என்னை நல்ல புல்லுள்ள இடங்களுக்கெல்லாம் இந்த மேய்ப்பர் என்னை கூட்டிட்டு போவாரா அப்படின்னு சொல்லி இந்த குட்டி ஜான்ற ஆட்டுக்குட்டிக்குள்ள நிறைய கேள்விகளும் பயங்களும் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப மேய்ப்பர் அந்த ஆடுகளை பார்த்து, என்னோட பின்னாடி வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்களாம். உடனே மந்தையில இருந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பர் பின்னாடி போக ஆரம்பிச்சது. நம்ம ஜானும் கூடவே போனாங்களாம். மேய்ப்பர் ஆடுகளை 9 ஊரம் நடத்தி வந்தாங்களாம். நடத்தி ஒரு அழகான தண்ணீர்கள் அட்டையில கொண்டு வந்து விட்டாங்களாம். அந்த நதியில ஜானும் நிறைய தண்ணி குடிச்சு நிறைய புல்லெல்லாம் சாப்பிட்டு மனசுல நினைச்சுச்சான், இந்த மேய்ப்பர் ரொம்ப நல்ல மேய்ப்பரா இருக்காங்க, என்ன நல்ல தண்ணீர் இருக்கிற நதிக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, இங்க நிறைய புல்லெல்லாம் இருக்கு அப்படின்னு நினைச்சு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுச்சான். அப்ப மேய்ப்பர் என்ன சொன்னாங்களா, ஆடுகளே வாங்க நம்ம திரும்ப போகலான்னு சொன்னாங்களாம். உடனே ஆடுகள் எல்லாம் மேய்ப்பரை பின்தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சாங்களாம். ஆனா இந்த தடவை பாதை ரொம்ப இருட்டாவும் பயங்கரமாவும் இருந்துச்சா. அப்ப நம்ம ஜானுக்கு ரொம்ப பயமாயிருச்சான். ஜான் மனசுல நிறைய கேள்வி வந்துச்சான். அச்சோ, இந்த இடம் ரொம்ப இருட்டா பயமா இருக்கே அப்படின்னு ஜான் பயந்துச்சான். அதை கவனிச்ச மேய்ப்பர் ஜானை பார்த்து, ஜான் ஆட்டுக்குட்டி, நீ பயப்படாத, நான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், இந்த இருளான பாதையில உன்னை பத்திரமா கொண்டு போக என்கிட்ட கோலும் தடியும் இருக்கு, நீ கவலைப்படாதன்னு சொல்லி மறுபடியும் நம்ம ஜானையும் மற்ற ஆட்டுக்குட்டிகளையும் பசுமையான இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்களாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கையில எப்பயாவது ஒரு இருளான பயமான சுச்சுவேஷனுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், பயப்படக்கூடாது. ஏசப்பாவோட வசனங்களை நீங்க கை கொண்டு ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணீங்கன்னா ஏசப்பா உங்களையும் பத்திரமா பாதுகாத்து எல்லா இருளின் மத்தியிலும் எல்லா பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள்ல இருந்து உங்களை வெளியில பத்திரமா கூட்டிட்டு வருவாங்க. இப்போ இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து திரும்ப ஒரு தடவை சொல்றீங்களா? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23 வசனம் 3, 4.
ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேர்ந்து நிறைய வசனங்கள், நிறைய கதைகள் எல்லாத்தின் மூலமாக நம்மளோட ஏசப்பாவை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும்.